சாரி மேடம், நீங்க ஆதி சார் கிட்ட கோவப்படாதீங்க. திட்டுறதா இருந்தா என்ன திட்டுங்க. ஆமா மேடம், நான் தான் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லேட் ஆயிடுச்சுன்னு உங்களை பத்தி கூட யோசிக்காம அவரை அவசரப்பட்டு கிளம்ப சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். வெரி வெரி சாரி. தப்புதான். எனக்கு இப்ப அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு தோணுது. சாரி மேடம். நல்லாவே நடிக்கிற பாரதி. ஆதி நீ சொல்றதெல்லாம் கேக்குறான்னு தலை கிறுக்கு புடிச்ச ஓடுறல. இதெல்லாம் எனக்கு தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? மேடம், இன்னும் உங்களுக்கு என் மேல கோவம் குறையலையா? இட்ஸ் ஓகே பாரதி, புரியுது. நீ இப்படி டென்ஷனா இருக்கல்ல, அது பார்க்கவே நல்லா இருக்குடி. ஆதி என் கூட க்ளோஸா இருக்காருன்னு தானே நீ இப்படி எல்லாம் பிளான் பண்ண. இனிமே உன் பிளான் என்கிட்ட எதுவுமே பலிக்காது. நான் தினம் தினம் உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை எப்படி எல்லாம் டென்ஷன் பண்றேன்னு பாரு. ஓகே பாரதி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆதி என்ன ஆதி? மேம் சாரி மேம். ஓகே பாரதி, போங்க. ஆதி மேம், என் மேல கோவம் எதுவும் இல்லையே. இல்ல பாரதி. நான் வரேன். ஆதி, உங்களுக்கும் ஐ அம் சோ சாரி ஆதி. ஆதி, நான் என் கேபினுக்கு போறேன். சாரி சாரி மேடம். பாரதி, ரொம்ப தேங்க்ஸ். மித்ரா வந்து என்ன கேட்கும்போது இங்க பெரிய பூகம்பமே வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆக்சுவலி நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. சாரி ஆதி, இதெல்லாமே என்னாலதான். இல்ல பாரதி, தப்பு என்னோடதான். நீங்க கூப்பிட்டீங்கன்னு நானும் மித்ராவை விட்டுட்டு வந்து. என் கேபினுக்கு வாங்க. ஓகே மேடம். மேடம், சார், லாக்கர்ல இருக்கிற அந்த கேஷ்ல எடுத்துட்டு வாங்க. மேடம், இப்ப எதுக்கு மேடம்? நமக்கு வீக்கெண்ட் தானே மேடம் சேலரி டேட். அப்ப எடுத்துக்கலாம் மேடம். கேஷ் லாக்கர்ல தானே இருக்கு. இருக்கு மேடம். அப்புறம் என்ன? போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. எப்படி இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? வெளியில இருந்து யாராவது வந்தாங்களா? இல்ல சார், அப்படி யாரும் வரல சார். பின்ன எப்படி பணம் கால் முளைச்சு நடந்து போச்சா? போங்க சார், போய் பாருங்க. காஃபி டீன்னு ஏதாவது குடிக்க போயிருக்கு போது. 20 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு. பாரதி, இப்ப என்ன பண்ண போறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் சார். வேற வழி இல்ல. நாம சிசிடிவி ஃபுட்டேஜையும் நம்ம பேரு தான் கெடும். நோ மித்ரா, யூ ஆர் ராங். பாரதி,
நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணது யாரு? வாங்க சார், நான் தான் சார் கால் பண்ணேன். என் பேரு பாரதி. நான் இங்க சீஃப் அக்கௌண்டன்ட்டா வேலை பார்க்கறேன். சொல்லுங்க மேடம், என்ன நடந்துச்சு? சார், லாக்கர்ல சம்பளம் கொடுக்கறதுக்காக வச்சிருந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை காணோம். எப்ப காணாம போச்சு? நேத்து ஈவினிங் வரைக்கும் பணத்தை லாக்கர்ல பார்த்ததா மேனேஜர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு காலையில பாக்குறப்போ பணம் இல்ல சார். மேனேஜர் வர சொல்லுங்க. மேனேஜர்? எஸ் மேடம். சார், இவர்தான். பணத்தை நேத்து சாயங்காலம் நீங்க பார்த்ததா மேடம் சொல்றாங்க. ஆமா சார். சரி, சாவி யார்கிட்ட இருந்துச்சு? காலையில வரைக்கும் என்கிட்ட தான் சார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாரதி மேடம் வாங்கிட்டு போனாங்க சார். ஆமா சார், நான் போய் பார்த்தப்போ லாக்கர் உள்ள பணத்தை காணோம். நீங்க யார் மேலயும் சந்தேகப்படுறீங்களா மேடம்? இல்ல சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? 2 நாளா சிசிடிவி சர்வேலன்ஸ் ப்ராப்ளமா இருக்கு சார். என்ன மேடம், இத்தனை பேர் வேலை செய்யற இடத்துல சிசிடிவி எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க.